விஷ்ணு பகவானின் அவதாரமான பரசுராமர் பிராமணர்களுக்கு மட்டுமே வில்வித்தை கற்றுத்தருவேன் என்ற சபதம் மேற்கொண்டிருந்தார். இதனை அறிந்த கர்ணன் தான் ஒரு பிராமணன் என்று பொய் கூறி அவரிடமிருந்து வில் வித்தையை கற்றுக்கொண்டான். ஒரு நாள் மதியம் மர நிழலின் கீழ் உறங்க ஒரு தலையணையை கொண்டு வருமாறு பரசுராமர் கேட்டுக்கொண்டார். அதற்கு பதிலாக கர்ணன் தனது மடியில் தலை வைத்து உறங்குமாறு கேட்டுக்கொண்டார். பரசுராமர் ஆழ்ந்த உறக்கத்தில் இருந்தபொழுது பெரிய வண்டு ஒன்று கர்ணனின் தொடையை துளையிட்டது. கடுமையான வலி இருந்த போதிலும் கர்ணன் தனது குருவின் தூக்கத்தை கெடுக்காமல் இருக்க அசையவில்லை. வண்டு தொடையின் ஒரு புறத்தில் நுழைந்து மறுபுறம் வெளிவந்தது. இதனால் வெளியேறிய ரத்தம் பரசுராமரின் மீது பட்டு தூக்கத்தில் இருந்து விழித்துக் கொண்டார். பரசுராமர் உடனடியாக கர்ணன் பிராமணன் அல்ல சத்திரியன் என்று முடிவு செய்தார். ஏனென்றால் ஒரு பிராமணனால் அத்தகைய வலியை தாங்க முடியாது. உடனே பரசுராமர் கடும் கோபத்துடன் கர்ணனை நோக்கி, பொய் கூறி கற்றுக்கொண்ட அனைத்தும் உனது இக்கட்டான சூழ்நிலையில் மறந்து போகட்டும் என்று சாபம் அளித்தார். கர்ணனோ, குருவே, நான் அதிரதனின் மகன், வெறும் தேரோட்டி, க்ஷத்திரியன் அல்ல என்று கெஞ்சினார். ஆனால் தான் சாபமிட்டதை திரும்பப் பெற முடியாததால் கோபத்தில் ஒரு கணத்தில் அவனை சபித்ததற்காக பரசுராமர் வருந்தினார். அவர் விஜய தனுசுவையும் பார்கவாஸ்திரத்தையும் கர்ணனுக்கு பரிசாக அளித்தார்.